இதழியல் குறித்து எல்லாம் பேசினேன். இந்த தமிழ் பதிப்பியல் சிந்தனைகளுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னால் ஒரு இதழியலாளராக இப்போ நீங்கள் இருக்கிறவங்கள்ட்ட இதை ஒரு பத்திரிகையாளராக மாறுறதுக்கான ஆர்வம் இருக்கலாம். எங்கள் இதழியல் துறைக்கு தேவை ஒரே ஒரு முதலீடு தான். ஆர்வங்கிற முதலீடு இருந்தால் கரெக்டாக இருக்கா? பத்திரிகை துறையில் ஒரு உயரத்தை அடையணுன்னா ஒன்றுமே கிடையாது. ஆர்வங்கிற முதலீடு இருந்தால் போதும். ஆர்வங்கிற முதலீடு இருந்தால் என்ன மாதிரி உயரத்தை அடைய முடியும். சாதாரண நிலையில் தொடங்கி ஒரு 38 ஆண்டுகளில் தினமணியிலேயே ஒரே இதழில் இணையாசிரியருங்கிற பதவியை அடைஞ்சிருக்கேன். சாதாரண உங்களை மாதிரி இருந்து சாதாரணமாக ஒரு ஆரம்பித்து பண்ணியிருக்கேன். இப்போ முதல்ல இந்த தமிழ் பதிப்பியல்ங்கிறது ஒரு ப்ராட் ஸ்பெக்ட்ரம். தமிழ் பதிப்பியல் சிந்தனைகள், அது புஸ்தகம் பதிக்கிறாங்க, அதுலேயும் தமிழ் வளருது. இப்போ டிஜிட்டல் புக்ஸ் வந்துருச்சு, புக்ஸ் வந்துருச்சு. அதெல்லாம் போகிறதுக்கு முன்னால் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள வகையிலையும் உங்கள் சுவாரஸ்யமாகவும் இருக்கிறதுக்காண்டி நான் இதழியல்னால் என்ன, அப்படி இதழியலில் எப்படி நீங்கள் ஒரு வெற்றியாளராக ஒரு சிறந்த பத்திரிகையாளரும் பத்திரிகையாளராக நீங்கள் உருவாக முடியுமா அப்படிங்கிற உருவாக முடியுங்கிற தன்னம்பிக்கை விதையை உங்கள்கிட்ட விதைக்கிறதுக்கான முயற்சியை நான் முதல்ல மேற்கொள்கிறேன். நான் டெமோக்ரஸினா ஜனநாயகத்துக்கு 4 தூண்கள் உண்டு. அந்த தூணில் முக்கியமான தூண் மீடியா. நம்ம இப்போ காலப்போக்கில் பத்திரிகை துறை என்ன விரிவடைஞ்சிருக்குன்னா ஊடகவியல். ஒரு எலக்ட்ரானிக் மீடியா வந்துருச்சு, வாட்ஸ்அப் வந்துருச்சு, அதுலேயே இன்ஸ்டாகிராம் வந்துருச்சு. எல்லாமே நிறைய விஷயங்கள் ஒரு பத்திரிகைங்கிறது ஊடகமாக மாறி ஆன்லைன், அதாவது இணைய வழியிலேயே செய்திகளை அனுப்புறது, இணைய வழி செய்தித்தாள் அனுப்புறது, அப்படி வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, நிறைய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஆனாலும் ஒன்று மட்டும் மாறலை. இப்போ தினமணினா அது தினமணிக்கு வயது 90, அதில் எனக்கு வயசு 38. பாரதியாரோட 13வது நினைவு நாளில் 1934 செப்டம்பர் 11 தினமணி தொடங்கப்பட்டது. இன்றைக்கி தினமணிக்கு வயசு 90. அதாவது இந்த பாரம்பரியம், அந்த தினமணி இதழை பார்த்தா நம்பிக்கை உள்ள செய்திகள் பொய்யா இருக்காது. அது மட்டும் மாறலை. என்ன தான் ஊடகவியல் என்ன மாறினாலும், இன்ஸ்டாகிராம் எது வந்தாலும், இப்போ ஒரு சரத்பாபு இறந்து போகிறதுக்கு முன்னாலேயே இறந்து போயிட்டாருன்னு 3 தரம் போடுறது, அதெல்லாம் தினமணியில் இருக்காது. தினமணியில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்காது. ஒருத்தர் இறந்து அந்த உரிய அமைப்பு சான்றிதழ் கொடுத்தா தான் நாங்கள் அந்த இறப்பை பதிவு செய்வோம். இது உங்களுக்கெல்லாம் ஒரு அடிப்படை. செய்தி தருதல், செய்தியை தயாரித்தல், இதிலெல்லாம் நேர்மையும் உண்மையும் ரொம்ப முக்கியம். அடிப்படை. இது அடிப்படை. நம்ம வாழ்க்கை முறை மாதிரி தான். வாழ்க்கையில் எவ்வளோ ஒழுக்கம் முக்கியமோ அது மாதிரி எழுத்துத்துறைக்கு ஒழுக்கம், பத்திரிகை துறைக்கு ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். ஒழுக்கம் முக்கியமாக இருந்தால் என்ன பலன் கேட்டிங்கன்னா, மெதுவாக கூட ஆகும், தாமதமாகும், ஆனால் வளர்ச்சி உறுதிப்படும். வளர்ச்சி உறுதி. உங்களுடைய வளர்ச்சியை நீங்களே உங்களுடைய வளர்ச்சிக்கு நீங்களே உரமிட்டுக்கிறீங்கன்னு அர்த்தம். அது மாதிரி ஒவ்வொரு விஷயமாக சொல்கிறேன். இந்த இதழ்துறை எதை செஞ்சாலும் இதழியல் துறையில் ஒரு விமர்சனம் வரும். இப்போ சாதாரணமாக உங்களுக்கு உதாரணம் சொன்னால் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னால் இப்பயும் சரி, ஒரு மீட்டிங்கை கவர் பண்ணுறார் ஒருத்தர். போய் ஒரு பொதுக்கூட்டத்தை ஒரு நிருபர் சேகரிக்கிறார். அவர் கொடுக்குற செய்தியை தான் இதழியல் துறையில் எடிட்டோரியலில் நாங்கள் எடிட் பண்ணி தலைப்பிட்டு எல்லாம் போட்டு பண்ணுவோம். ஒரு அரசியல்வாதி பேசுகிறாரு. அரசியல்வாதி பேசினோடனே அந்த அரசியல்வாதி பேரை போட்டு அவரோட பேரை போட்டு, இப்போ சாதாரணமாக அவரை இது பண்ணால் என்ன பண்ணலாம், முழக்கம், சீரணை அரங்கத்தில் முழக்கம்னு போட்டோன்னா என்ன அர்த்தம்னா, அந்த அரசியல்வாதி பேரை போட்டு முழக்கம்னு போட்டால் அதுக்கான நோஷன் நான் அவருக்கு ஆதரவாக, அந்த பத்திரிகையாளர் ஆதரவாக செயல்படுறாருன்னு அர்த்தம். சரி, இன்னொரு உதாரணம். இன்னொரு நிருபர் சீரணை அரங்கத்தில் அந்த அரசியல் தலைவரை போட்டு பிதற்றல்னு போட்டால் அவருக்கு எதிராக செயல்படுறதா அர்த்தம். ஆனால் 3வது விஷயம், இப்போ தான் நான் வரேன், இதான் என்னோடய நிலைப்பாடு. சீனியர் அரங்கத்தில் அந்த அரசியல் தலைவர் போட்டு பேச்சுன்னு போட்டால் அதான் நடுநிலைமை. அப்போ எப்படி இருக்கணும், நடுநிலைமையோடு இருக்கணும். நம்ம யாருக்குமே அடிபணியக்கூடாது. இது 6வது. இதில் தான் மகாகவி பாரதியார் வென்றார். அடிபணியவே மாட்டார். அவர் எழுதுறது தான். அவர் யாருக்கும் நான் நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது பண்ணி தந்துடுறேன், எனக்கு இது மாதிரி எழுதுங்கன்னா பாரதியாரெலாம் வளைக்க முடியாது. அந்த கால பத்திரிகையாளர்கள் யாரையும் வளைக்க முடியாது. அது மாதிரி சார்பு நிலை இல்லாமல் நடுநிலைமையாக இருக்கக்கூடியது இதழிலின் அடிப்படை பண்பு. ஒன்று நோட் பண்ணிக்கிங்க, சார்பு நிலை கூடாது. இது அடிப்படை பண்பு. நடுநிலையோடு இருக்கிறதுங்கிறது ஒரு அடிப்படை பண்பு. ஒரு செய்தி கிடைச்சா அதை 3 விதமாக ப்ரெசென்ட் பண்ணலாங்கிறதுக்கு இப்போ சொல்லி கொடுத்தேன் உதாரணம். அதில் நடுநிலைமையோடு இருக்கிறது என்ன, சாதாரணமாக பேச்சுனது. அது கொஞ்சம் டீவியேட் பண்ணி, சரி சார் அது உண்மையிலேயே விமர்சனத்துக்கு உள்ளாதுன்னா அதுக்குன்னு நாங்கள்லாம் பக்கம் வச்சுருக்கோம். தினமணியில் ஒரு 12 பக்கம் இருக்குது.
12 பக்கம்னா 14 பக்கம் 12 பக்கம் 18 பக்கம் இருக்குது. 6ஆம் பக்கம் ஒரு ஆசிரியர் உரை பக்கம்னு எடிட் பேஜ் நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரில. இந்துவில் இருக்குது, எக்ஸ்பிரஸில் இருக்குது, டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இருக்குது, எல்லா பேப்பர்லேயும் ஒரு ஆசிரியர் உரை பக்கம் வச்சுருப்பாங்க. அதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடிட்டர் டெய்லி ஆசிரியர் உரை எழுதுவாங்க. அது என்னென்னா, இந்த கவர் பண்ணிட்டு வந்தார்ல இந்த மீட்டிங்கில் ஒரு இப்போ தமிழ்நாடு வெற்றி கழகம், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சொல்கிறேன், தமிழ்நாடு வெற்றி கழகம் விஜய் ஒரு மாநாடு நடத்தினார், தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றினார். அந்த தீர்மானத்தை விமர்சிக்கக்கூடிய கருத்து, அவருடைய பேச்சை விமர்சிக்கக்கூடிய உரிமை யாருக்கு உண்டுன்னா, அந்த ஆசிரியர் உரை பக்கத்தில் எழுதுகிற ஆசிரியர் உரைக்கு தான் உண்டு. அப்போ நீங்கள் ஒன்று டிரைவ் பண்ணிக்கலாம், செய்தித்தாள்களில் விமர்சனம் எங்கு வரும்? ஆசிரியர் உரை பக்கத்தில் தான் வரும். ஆசிரியர் உரை தான் அந்த விமர்சனத்துக்கு தகுதியானவர். செய்தியாளர்கள் நியூஸ் எழுதலாம், வியூஸ் எழுதக்கூடாது. ஆசிரியர் வியூஸ் எழுதலாம், நியூஸ் எழுதக்கூடாது. ஆசிரியர் வியூஸ் எழுதுவார், கமெண்ட் எழுதுவார். இந்த மாதிரி விஜய் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு, அது சரி தவறுன்னு எழுதக்கூடிய உரிமை ஆசிரியருக்கு மட்டுமே உண்டு. அதுக்கு காலம் ஆசிரியர் உரை, டெய்லி ஆசிரியர் உரை வருது. இப்போ தினமணியில் ஆசிரியர் உரை எழுதுவோம், ஒரே நாடு ஒரே திட்டம் அப்படிங்கிறது நியூஸு. அது செல்லுமா செல்லாதா, அது பலனளிக்குமா அளிக்காதான்னு எழுதக்கூடிய இடம் ஆசிரியர் உரை. ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னா அது பலனளிக்குமா அளிக்காதான்னு எழுத வேண்டிய இடம் ஆசிரியர் உரை. வியூஸ் எல்லாம் ஆசிரியர் உரையில் வரும். இது ஒரு பார்ட். அடுத்தது இப்போ அடுத்தது நான் எங்கள் நிருபர்கள்ட்ட செய்தியாளர்கிட்டலாம் சொல்லுவேன், இது ரொம்ப முக்கியமான விஷயம். மத்திய மாநில அரசுகள் ஒரு கவர்மெண்ட்டை ரன் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு எல்லாருக்குமே தெரியும். மத்திய மாநில அரசுகள் ரொம்ப ஈஸியாக சொல்லலாம், என்னத்தை ஸ்கீம் போடுறான், அதை போடுறான், என்ன போடுறான், ஒன்றும் பலன் இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க. மத்திய மாநில அரசுகள் திட்டங்களை வகுக்கும்போது, அந்த திட்டங்களை அறிவிக்கும்போது, அதை செய்தியாக்கி தரும்போது சில பிரச்சனைகள் வரும். அப்புறம் அதை விமர்சிக்கும்போது ஒரு கட்டுரை வடிக்கிறோம், நிருபர் ஒரு கட்டுரை வடிக்கிறார், அதை நேர்மறை இது நீங்கள் நோட் பண்ணிக்க வேண்டிய விஷயம். ஒரு செய்தியை நம்ம சொல்லும்போது எல்லாத்துலேயுமே நேர்மறையாக இருத்தல் அவசியம். இப்போ ஒரு ஆசிரியர், ஒரு பள்ளிக்கூடம் 5 வகுப்புகள் கொண்ட ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது உதாரணத்துக்கு, அதில் 2 ஆசிரியர்கள் தான் இருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும், இந்த பள்ளிக்கூடம் இந்த பகுதியில் ஆசிரியர் பற்றாக்குறையால் இருக்குன்னாக்கா ஆசிரியர் பற்றாக்குறை அவலம்னு ஒரு ஹெட்டிங் போடலாம். அதுக்கு பதிலாக எப்படி போடலாம், ஆசிரியர் பற்றாக்குறை நிவர்த்தி செய்யப்படுமான்னு ஹெட்டிங் போடலாம். இது நான் 2வதாக சொன்னது நேர்மறையான அணுகுமுறை. அரசின் கவனத்துக்கு கொண்டு போச்ச அந்த அதிகாரி போச்ச, ஆமாப்பா 5 கிளாஸுக்கு 2 டீச்சர் இருக்குச்சே, இப்படி தானப்பா ஹெட்டிங் போடுவாங்க, நம்ம நிவர்த்தி செஞ்ச வேண்டி நம்ம கடமை தாப்பான்னு அவன் சொல்லுவான். அவலம்னு போட்டவன்ட்டு என்ன சொல்லுவான், பாரு நம்மளை போட்டு தாக்குறான் பாருன்னு சொல்லுவாங்க. அதை இந்த நேர்மறையான சிந்தனையோடு பண்ணால் அரசின் கவனத்துக்கு ஒரு விஷயத்தை கொண்டு போயிடலாம். இது ஒரு பாயிண்ட். எப்போதுமே நேர்மறை சிந்தனை அவசியம். எதிர்மறை ஒரு ஜேர்னலிசத்தில் இதழியலில் ஒரே விஷயத்த ஒரு 2-3 மாதிரி சொல்லலாம். எது மாதிரி சொல்லணும்னு நம்ம கொஞ்சம் சிந்திக்கணும். அது சிந்திச்சா அந்த எடிட்டோரியில் இருக்கிறவங்க அரசின் சார்பு நிலையும் கிடையாது, அரசின் எதிர்ப்பு நிலையும் கிடையாது, அரசின் கவனத்துக்கு கொண்டு போகிறோம். அரசின் கவனத்துக்கு கொண்டு போச்ச அதுக்கான நடவடிக்கை எடுத்து அடுத்த நாள் தினமணி இந்த செய்தித்தாளுடைய எதிரொலி, இந்த செய்தியின் எதிரொலி அரசு நடவடிக்கை எடுத்துள்ள அந்த அதிகாரியை கூப்பிடுவார், நாங்கள் கூடிய விரைவில் நியமிக்க போகிறோம் ஆசிரியர்களை, நீங்கள் இந்த செய்தி போட்டிருக்கீங்க அப்படிங்கிறத எடுத்து போட்டால் அவர்கிட்ட ஒரு ரேப்போ, நமக்கு ஒரு அணுகுமுறை, ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கிது, தொடர்ந்து இது மாதிரி செய்திகள் கிடைக்கிது, அரசாணைகள் போடும்போது கிடைக்கிது. இதெல்லாம் தொடர்புகள். இதெல்லாம் இதழியலில் வெற்றி பெறத்துக்கு அடிப்படைகள். தொடர்புகளையும் ஏற்படுத்திக்கிட்டே போகணும். இது இதழியலில் வெற்றியாளராக ஆகணும்னா தொடர்புகள் தொடர்ந்து இருக்கணும். இது அடுத்த பாயிண்ட். அடுத்தது ப்ளஸ் மைனஸ் 2ஐயும் சேர்த்து ஒரு பத்திரிக்கை 2ஐயும் சேர்த்து கொண்டு சேர்ப்பது. அந்த செய்தியிலேயே இந்த வேறு ஒரு செய்தி திட்டத்தை சொல்லும்போது அந்த திட்டத்தோட சாதக அம்சங்களையும் சொல்லி பாதக அம்சங்களை சொல்லணும். வெறும் பாதக அம்சங்களை மட்டும் சொல்லக்கூடாது. இந்த திட்டத்தினுடைய சாதக அம்சங்கள் அதுக்கு என்ன பண்ணணும், அந்த துறை சார்ந்த கல்வியல் நிபுணர்களை பேட்டி எடுத்து இந்த திட்டத்தில் இதெல்லாம் வரவேற்புக்குரியது, இதெல்லாம் சரியில்லை அப்படின்னு பேட்டியிலேயே சமன்படுத்தணும். சாதகத்தையும் பாதகத்தையும் சமன்படுத்துறது ஒரு பத்திரிகையாளரின் கடமை. அது அடுத்தது எப்போதும். அப்புறம் அதான் வாய்மையே வெல்லும்னு நம்ம தமிழ்நாடு அரசு லோகோவிலேயே இருக்குது. அது ஒவ்வொரு பத்திரிகையாளரும் வாய்மையை கைக்கொள்வது அவசியம். பொய் சொல்லக்கூடாது, திரித்து செய்தியை வெளியிடக்கூடாது, 500 5000 எழுதக்கூடாது, 5500 எழுதக்கூடாது. ஆத்தன்டிக் சோர்ஸ், அந்த அதிகாரியை தொடர்பு கொள்ளணும். இப்போ நீங்கள் இங்கிலீஷ் ஜேர்னலிஸ்ட்டில் பார்ப்பேன், வென் வி கான்டாக்ட் இஸ் நாட் அவைலபிள் ஃபார் காமெண்ட்னு எழுதுவாங்க. அவரை தொடர்பு கொண்ட போது அவர் அது தெரிவிக்க மறுத்து விட்டார், அவரை தொடர்பு கொள்ள முடியவில்லைலாம் எழுதுகிறாங்க. அது முக்கால்வாசி அந்த அதிகாரி சொல்வார், சில நல்ல அதிகாரிகள் என் பேரை போடாமல் போட்டுக்குங்க, இதான் உண்மை நிலைமை என்பார் என்று பெயர் குறிப்பிட விரும்பாத அதிகாரி தெரிவித்தார். அது மாதிரி நேர்மையாக ரிப்போர்ட் பண்ணுறதுங்கிறது, வாய்மையே வெல்லும்னா நேர்மையாக ரிப்போர்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு இதழியாளருக்கு அடிப்படை. இது ஒரு அடிப்படை விஷயம். அடுத்தது
அப்புறம் டெய்லி நீங்கள்லாம் எப்படி இப்போ எல்லாம் செல் வந்துருச்சு, கூகுள் நியூஸ் பார்க்குறீங்க, எல்லாம் பார்க்குறீங்க. செய்திகளை, அடிப்படை விஷயங்களை படிக்கணும். நிறைய புக்ஸ் படிக்கணும். இதழியலாளர்னால் நிறைய படித்து தகவல்களை தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ ஜெர்மனினா யூரோப்பிய கண்டத்தில் இருக்குது, ஐரோப்பா கண்டத்தில் தான் ஜெர்மனி இருக்குன்னா படித்தா தான் வரும். அதெல்லாம் சாதாரணமாக நடந்து போனாலும் கூகுள் நியூஸ் பார்த்தாலாம் வராது. அந்த மாதிரி படிப்பு அறிவை வளர்த்துக்கணும். இங்கிலாந்துனா என்ன, பிரிட்டன்னா என்ன, 2 வார்த்தைக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, இதெல்லாம் எங்கள் இப்போ நாங்கள் இப்போ உதாரணத்துக்கு தினமணியில் ஸ்போர்ட்ஸ் பேஜில் இங்கிலாந்துன்னு எழுதுவோம், ஸ்போர்ட்ஸ் பேஜுக்கு வெளியில் பிரிட்டன் தான் எழுதுவோம். கண்ட்ரியை பிரிட்டன் கூப்பிடுவோம். ஸ்போர்ட்ஸில் அதை ஸ்டாம்ப் வச்சுருக்க கிரிக்கெட்டை காலங்காலமாக கிரிக்கெட்டில் இங்கிலாந்துன்னு போடுறாங்க. அந்த ஸ்போர்ட்ஸில் பேஜில் மட்டும் இங்கிலாந்துன்னு போடுவோம். பாக்கி எல்லா பேஜ்லேயும் வரைச்ச கான்ஷியஸை திருத்திடுவோம். யாராவது நேற்று வந்த தலைமுறை தப்பாயினா கூட பிரிட்டன்னு திருத்திடுவோம். பிரிட்டன் அரசர் தான் எழுதுவோம், இங்கிலாந்து அரசர்னு எழுத மாட்டோம். அந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தைகள்லாம் தெரிவு செய்து பயன்படுத்துகிறோம் தினமணியில். அந்த மாதிரி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு உலகளாவிய விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம பல நூல் படிக்கணும். காலையில் பேப்பர்கள் படிக்கணும். ஒரு நியூஸை இவர் எப்படி போட்டிருக்காரு, இதில் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு படித்து நம்ம உணர்ந்து அதை நினைவில் நிறுத்தி கொள்ளணும். அப்போ தான் நம்ம பயன்பாட்டை எழுதும்போது, இதழியலாளராக பயன்படுத்தி எழுதும்போது அது ஞாபகம் கரெக்டாக எழுதுவோம் நம்ம. இது ஒரு விஷயம். அறிவு பெருகும். புத்தகங்கள் படிக்கிறதுனால என்னென்னா பலன் என்னென்னா அறிவு பெருகும். ஒன்றும் இல்லை, உங்களுக்கு யாருக்காவது தெரியுமான்னு ஒரு சின்ன செக் பண்ணுறேன். 40 வருஷம்னால எனக்கே தெரியாது, நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பேப்பர் பேக் எடிஷனுக்கு என்ன தமிழாக்கம் போடுவீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். டிரான்ஸ்லேஷன் இஸ் அன் ஆர்ட். பேப்பர் பேக் எடிஷன்னா என்ன தமிழாக்கம் போடுவீங்க, யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லுங்களேன். பேப்பர் பேக் எடிஷன் என்றால் என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, நான் சொல்லிடுறேன், ஆன்சர் சொல்கிறேன். ஒரு நூல் ஒருத்தர் ஆத்தர் வெளியிடுறாரு, அது ரொம்ப பயங்கரமாக, அந்த நூலோட விலையை ஒரு 250 ரூபான்னு வச்சுங்க, அது பயங்கரமாக விற்குதுன்னா அடுத்தடுத்து பதிப்பு அதையே மறுபதிப்பு போடுவாங்க. அந்த புத்தகம் நிறைய விற்றாச்சுன்னா, நிறைய சேல்ஸ் ஆகி நல்ல லாபம் கிடைக்க ஆரம்பிச்சுன்னா இன்னும் பரவலாக எல்லாரையும் போய் சேரணும், அதில் கருத்துக்கள் சேரணும்னு சொல்லி